Hi, hello everyone. வணக்கம், நான் உங்க தீபன் from Amirtha Institute. 50% reservation is possible for OBC or not. இந்த வருஷம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துருவோம். ஆக்சுவலாக இந்த ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா சொசைட்டியில் ஒரு இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகிடக்கூடாது. அதாவது இந்த மாதிரி பிசி எஸ்சி எஸ்டின்னு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கும் இந்த சொசைட்டியில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷனுக்கு தகுந்தாப்பில் இந்த ஆட்சிலையும் சரி, அதாவது அதிகாரத்துலையும் சரி, ஒவ்வொரு பதவிகள்லையும் அரசாங்க பதவிகள்லையும் அவங்களுக்கு இடத்தை அவங்களோட பர்சன்டேஜுக்கு தகுந்தாப்பில் ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்வேஷன் பாலிசி. இப்போ ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெடிக்கல் காலேஜஸில் 3250 சீட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது. அதில் நம்ம ஒரு 15% ஆஃப் சீட்ஸை என்னன்னா நான் கிட்டத்தட்ட 488 சீட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஆல் இந்தியா கோட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம். மீதி இருக்கக்கூடிய 85% தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கோட்டாவை வச்சு ஃபில் பண்ணுவாங்க. இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 488 சீட்லையும் ரிசர்வேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணணும். சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இல்லையா, எய்ம்ஸ், ஜிப்மர், பெரிய பெரிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் அவங்கள போஸ்ட்லேருந்து ப்ரொஃபஸர் போஸ்ட்லேருந்து எல்லாத்துலேயும் இந்த ரிசர்வேஷன் பாலிசியை எம்ப்ளாய் பண்ணுவாங்க. அது ஜென்ரலான ரிசர்வேஷன் பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அன்ரிசர்வ்டுக்கு வந்து 50க்கு மேலே 50.5, ஓபிசிக்கு வந்து 27%, எஸ்சிக்கு 15, 7.5% வந்து எஸ்டிக்கு. இதில் 5% வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு ஒவ்வொரு ரிசர்வேஷன் இருக்குல்ல, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, அதில் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் சொல்லுவோம். அதில் இப்போ 27 சீட்னா அந்த 27ல் 5% என்னன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி வந்து பண்ண சொல்லி உள்ள ஒரு விஷயம். இங்கே இந்த விஷயத்தில் என்னன்னா, இப்போ நம்ம கடந்த காலங்களா 2017 இருக்கட்டும், 2018 இருக்கட்டும், 2019 இருக்கட்டும், இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ரிசர்வேஷனை மற்ற இடத்துல சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸில் ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம ஆல் இந்தியா கோட்டாவில் அவங்க ஃபாலோ பண்ணலை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓபிசிக்கு தர வேண்டிய 27% கொடுக்கவில்லை. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். இப்போ இதை என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா, இந்த 27 கொண்டு போய் 50யோட சேர்த்து 77.5% வந்து ஜென்ரல் கேட்டகரியோடு சேர்த்துட்டாங்க. மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இதில் வந்துக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் ஆஸ் யூஷுவல் 15 அண்ட் 7.5, அதாவது 22.5% ரிசர்வேஷனை கொடுத்துட்டாங்க. மீதி 27 கொடுக்காம அதை ஜென்ரலோட சேர்த்து அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. இதை தான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே சேர்ந்து எதிர்த்து கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் இது நான் முன்னாடிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன். தமிழ்நாடு ஸ்டேட்டு தான் வந்து ரிசர்வேஷனுக்கு 69% ஒதுக்குறது. ஒரே மாநிலம் இதுதான். பார்த்தீங்கன்னா 31% வந்து மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மற்றபடி பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு ஒரு 15% அண்டு எஸ்டிக்கு 1%, எஸ்சிஏ அருந்ததினர்னு சொல்லுவோம் அவங்களுக்கு 3%. ஸோ இதெல்லாம் சேர்த்து இங்கே பிசி அவங்களுக்கு 26.5, பிசி முஸ்லீம்ஸ் 3.5, எம்பிசி 20%. ஆக்சுவலாக இவங்க எல்லாத்தையும் சேர்த்தோம்னா பிசிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஈக்குவல்னா பிசி, பிசி முஸ்லீம்ஸ், எம்பிசி இந்த மூணும் சேர்ந்தது தான் அங்கே ஓபிசி. ஓகேவா? அப்போ இதெல்லாம் சேர்த்து பாருங்கள், 30 + 20 50%. நம்ம வந்து ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 50% இடஒதுக்கீடு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் 27% தான் வச்சுருப்பாங்க. அது என்ன ஆக்சுவல் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் லானா, ஒரு ரிசர்வேஷன் பாலிசிங்கிறது 50% தாண்டக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் தமிழ்நாடு ஸ்டேட்டில் முன்னல்லேருந்தே அந்த இதை கொண்டு வரத்துக்கு முன்னல்லேருந்தே 69% ஃபாலோ அப் ஆகிட்டு இருக்கு. அதனால இங்கே வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ண பார்க்குறாங்க என்னன்னா, இதே மாதிரி உங்களோட ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்டேட் கோட்டாவில் நம்ம வந்து ரிசர்வேஷன் பாலிசியை டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அவங்க இந்த இதை கொடுக்காம வச்சுக்கிட்டு, இந்த 27% கொடுக்காம வச்சுக்கிட்டு அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட்டில்
நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணுறீங்களா 69%, அது மாதிரி பண்ணாமல் ஓபிசிக்கு 50%, 27% நீங்கள் கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஆல் இந்தியா கோட்டாலையும் நாங்கள் வந்து 27% கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷனில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் 2 பேரும் வந்து கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ கேசஸ் வந்து ஹைகோர்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த 50% ரிசர்வேஷன் வந்து ஏன் நீங்கள் ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்கிறோம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸோ அவங்க ஏன் கொடுக்கக்கூடாது, கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஏன் இந்த விஷயம்னா, இந்த ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸுங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு கோட்டா சீட்ஸ் ஒதுக்கலை. மாநிலம் தமிழ்நாடு ஸ்டேட்னா அந்த மாநிலம் வந்து அவங்களோட வருவாயிலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மருத்துவக் கல்லூரி மெடிக்கல் காலேஜஸ்லாம். ஸோ அதுலேருந்து அந்த 15% கொடுக்கறதே யாருன்னா கோர்ட்டு தான் கொடுத்துச்சு. கேஸ் ஹியரிங்க்கு வந்து வெவ்வேறு ஸ்டேட்டில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மெடிக்கல் சீட்ஸு, சவுத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது மெடிக்கல் சீட்ஸு, ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தான் கொண்டு வரப்பட்டது இந்த ஆல் இந்தியா கோட்டா. அதுவும் கோர்ட்டு தான் டிசைட் பண்ணி இந்த 15% எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ அதே கோர்ட்டு வந்து என்ன சொல்லுது, 50% ரிசர்வேஷனை ஓபிசிக்கு கொடுக்கறதுக்கு ஹைகோர்ட் வந்து சொல்லுது. ஆனால் வந்து இப்போ என்னன்னா, அங்கே நேஷனல் மெடிக்கல் கமிஷன், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மெடிக்கல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்க தான் கேரி ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. எம்சிஐ தான் டிசால்வ் ஆயிடுச்சு இல்லையா, அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓபிசிக்கு வந்து 50% இடஒதுக்கீடை நாங்கள் வந்து ஒதுக்க முடியாது இந்த வருஷம், ஏன்னா கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர்ஸை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் முன்னாடியே ஸ்டார்ட் ஆனதுனால இந்த வருஷத்துக்கு அது பாசிபிள் கிடையாது அப்படின்னு தள்ளி போடுறாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் ஓவர் ஹியர். ஸோ இந்த விஷயந்தான் வந்து மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு மீடியாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓபிசி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு இந்த வருஷம் நமக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் வந்துச்சுன்னா 488 சீட்ஸில் உங்களுக்கு 50% பார்த்தீங்கன்னா 244 சீட்ஸாக இருக்கும் இல்லையா. அந்த சீட்ஸ் என்ன ஆகும்னா பிசிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். பட் எஸ், இப்போ இந்த வருஷம் பாசிபிள் கிடையாதுன்னு சொல்லி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து ஒரே முற்றுப்புள்ளியாக வச்சுருக்காங்க. லெட்ஸ் see what happens in the upcoming years. அடுத்த வருஷமாவது இது வந்து கிடைக்குமா என்னன்னு பார்ப்போம். See you in next video. Thank you.